பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சில குணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. உதாரணமாக பாருங்க, பார்வோனுக்கு ஜனங்களை அழிக்கிற எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பெருகிக்கிட்டே போனாங்க. பெருகிட்டே போனோடனே அவனுக்கு தந்திர குணம், நரின்னு எண்ணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஜனங்களெல்லாம் இப்படி பெருகிட்டு போனாங்கன்னா நாளைக்கு நமக்கு எதிராக வந்துடுவாங்க. ஆகையினால இவங்க பெருகாதபடிக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அந்த நாட்களில் சொன்னால், நீங்கள் எவரே மருத்துவச்சிகளுக்கு பிள்ளை வர பார்க்கும்போது அவங்க மனையில் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அப்படி ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்றுங்க, பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு விட்டுருங்கன்னா. ஆனால் மருத்துவச்சிகள் ராஜாவின் கட்டளையை கள்ளி தேவனுக்கு பயந்ததினால் அவள் குடும்பங்கள் தலைக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சில தந்திரமுள்ள நரிகள் மனிதர்களிலும் உண்டு. அதனால தான் சினிமாக்காரன் கூட சொன்னால் மனிதரில் நாய்கள் உண்டு, நரிகள் உண்டு. மனதில் நரிகள் மற்ற குடும்பத்தை கெடுக்கிறதுல, மற்றவன் கெடுத்து அவன் ஒன்றுமில்லாமல் போகிறது எத்தனை பேர் காசு, அதெல்லாம் தந்திரமுள்ள நரிகள். யோபு 5:12 வாசிக்கிறோம், தந்திரக்காரரின் கை காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அபத்தமாக்குகிறவர் என்று. தந்திரங்கள் எனக்கு அன்பாருடைய மனித வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த தந்திரம் அதான் நரியின் குணம். ஆனால் இங்கே நரியை பற்றி அவ்வளோ எழுதலை. பார்வோன் நரி அவ்வளோ தந்திரமாக எவ்வளோ முயற்சி பண்ணான். முதல்ல முயற்சி பண்ணான், நீங்கள் ஆராதிக்க போகாதீங்க, பிள்ளைகளை கூட்டு போகாதீங்க, நீங்களாக போங்க, ஐயோ உங்களை நான் அப்படி பாதுகாக்கிறேன்னா. ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க பெருகிக்கிட்டே போனால் என்ன ஆகும், இவங்களை அழிக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். ஆனால் அவன் திட்டத்தை விட கர்த்தர் பெரியவர், அவர்களை பெருக பண்ணினார். இன்றைக்கும் சொல்லுவேன், நம்முடைய நினைவு வேறு, தேவனுடைய நினைவு வேறு. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து எழுதிய போகிறோம், பாட போகிறோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். சரி, அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். ஆண்டவருக்குள்ள என்னைக்கு நம்ம வந்தோமோ குலைக்கணும். தப்பா இருந்தாலும் சரி, தப்பா சத்தியத்தை தவறுனா தவறுன்னு சொல்லணும். இன்னைக்கு அநேக நேரம் அதுக்கு தான் சிலருக்கு என்ன இல்லை, பயம். உதாரணமாக பாருங்க, யோவான் ஸ்நானகன் நல்ல தீர்க்கதரிசி, ஆனால் எந்த அற்புதமும் அவன் வழியாக நடக்கலை. வனாந்தரத்தில் தான் பிரசங்கித்தான். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் என்று தான் அவரை குறித்து வேதம் என்ன செய்து சொல்லுது. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் பிரசங்கித்த போது எத்தனை பேர் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டாங்களே. எனக்கு கண்வாலே அவன் திட்டமாக சொல்லுவான், தப்புனா தப்புமா, போதக சிக்ஷையே ஜீவ வழி. தப்பாக இருந்தால் நம்ம சொல்லணும். சொல்ல ஆமாம் இவர் எப்பவும் குலைச்சிக்கிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லுவான். நம்ம குலைக்க வேண்டியது கடமை. நாம் எப்படி இருந்துடக்கூடாது, குறைக்க மாட்டாத ஊமையான நாயை இருந்துடக்கூடாது. குலைக்கும் போது சில கல்லும் வரத்தான் செய்யும். இன்னைக்கு டிவியில் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, இவர் என்ன பெரிய பரிசுத்தமாக நம்மளுக்கு கல்லறிவான். ஆனால் குலைக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனக்கு அன்பார்ல குலைக்க மாட்டாத நாய்களாக இருந்துட்டா என்ன பிரயோஜனம்? யோவான் ஸ்நானகன் தெரியாதா? யாரு ஏரோது? யாரு? காற்பங்கு தேசாதிபதி. அவனுக்கு இருக்கிற வளர்ப்பு, அவனுடைய பவர் என்ன, அவனுடைய சட்டம் என்ன, அவன் கையில் இருக்கிற ராஜ்யம் என்ன தெரியும். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறது நியாயம் அல்ல. கொலைச்சாரா இல்லையா? நாயை இருந்தால் நீ குலைக்கணும். வீட்டில் நீ சோறு போட்டு வளர்க்குறோம். எதுக்கு வளர்க்குறோம்? சும்மா உட்காந்து படுத்துருக்கா? ஆண்டவர் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு? ஜீவனை தந்து தயவும் பாராட்டி பராமரித்து காப்பாற்றி வர்றாரே. எதுக்காக? நீயும் நானும் அவருக்காக நாம் என்ன செய்யணும்? செயல்படணும். ஏதாவது நம்ம அவருக்காக செய்யணும். ஏன்னா அவர் இந்த பூமியில் நம்மகிட்ட சொல்லிட்டு போனார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நம்ம குலைக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? குலைக்காதுனா எதுக்கு பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். வீட்டுக்கு கூட காவலுக்கு என்ன கிடையாது, லாயக்கு கிடையாது. ஒரு சமயத்தில் தான் ஒருத்தர் சொன்னார், பிரதர் தினம் நைட்டில் ரொம்ப நேரம் ஒரு நாள் நாய் குலைச்சிக்கிட்டு இருந்துச்சு பிரதர், என்னன்னு தெரியல. முதல்ல நான் யாரோ போகிறாங்க அதனால குலைக்க நினச்சேன். பின்னாடி போய் பார்த்தா கரெக்டாக ஒரு பாம்பு கேட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. கரெக்டாக அதை தாண்ட விடாமல் அந்த நாய் என்ன செய்யுது, எதிர்த்து நிற்குதுன்னு. சத்துல நம்ம இடத்துக்குள்ள இன்னொரு வல்லமையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அனுமதிச்சிடவே கூடாது. அநேக நேரங்களில் நாம் தவறுன்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு இன்றைக்கி அநேகருக்கு பயம். அதனால தான் ஏறி தன் பிள்ளைகளை அதை தப்புன்னு சொல்லாதனால தான் கடைசியில் ஒரே நாளில் அவருடைய குடும்பம் அழிவதற்கு காரணமாகி போயிடும். நாம் குலைக்க வேண்டிய நாய்கள் ஊழியக்காரலாம். அப்போ நாயானா நிச்சயமாக நன்றி உள்ள நாய். ஆண்டவர் கொடுத்தார் அந்த கடமையை செய்கிறதுக்கு நன்றி உள்ள நாய்களை நாம் மாறணும். அதனால தான் இங்கே எழுதுறாரு, அவர்கள் யாவரும் குறைக்க மாட்டாத நாய்கள், ஊமையான நாய்கள். அது மட்டும் இல்ல, தூக்கமயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள். நித்திரை நாய் தான் சாப்பிட்டு என்ன செய்யும்? தூங்கும். ஆனால் நம்ம தூங்கக்கூடாது. நாம் நன்றியுள்ள நாயாக இருக்கணும். சில நாய் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போ முழிச்சிருக்கும். ராத்திரியில் நடந்து வாங்க, லேசாக சத்தம் கேட்டால் லொல் 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 லொல்ங்க. நாமளும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லணும். நன்மை தீமை, நல்லது கெட்டது, நல்ல செயல் தீய செயல் எல்லாத்தையும் சொல்லணும். கேட்குறாங்க கேட்கல, வையிறவங்க வையட்டும், வாழ்த்துறவங்க வாழ்த்தட்டும். அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, கவலையே படக்கூடாது. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு சொல்கிற வேதம், நன்மை செய்யாதிருந்தால் ஒரு பாவம் வாசற்படியில் படுத்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 4:7.
துர்ச்செய்கைக்கு தக்க தண்டனை கிடைக்காதனால மனுப்புத்தினுடைய பொல்லாப்பச்சையை துணிகரம் கொண்டிருக்கு. ஆனால் அந்த துணிகரத்துக்கு நாம் சொல்லணும், ஐயா அப்படி செய்யக்கூடாதுங்கிற சொல்லணும், போதிக்கணும். அதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காரு. இன்றைக்கி ஒரு வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருப்பீங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காரு? இரத்தத்தினாலே, இரத்த கிரயம் செலுத்தி, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. நாம் அதை விலைக்கு வாங்கப்பட்டவன், நம்முடைய கடமை என்ன செய்யணும்? செய்யணுமா இல்லையா? நம்ம கையில் ஒரு வேதத்தையும் கொடுத்து, நமக்கு ஜீவனை கொடுத்து, நம்மளை பாதுகாத்து, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தந்து, எல்லாம் செய்து என் ராஜ்யத்துக்கு படிக்கு ஏதாவது செய்யப்பான நம்ம நித்திரை மேக்கத்தில் உட்காந்துட்டா. அதனால தான் இங்கே எழுதுறாரு, அவர்களுடைய காவற்காரர்கள். திரும்ப வாசிங்க 56ஆம் அதிகாரம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும். காவற்காரர்னா யாரு? ஜாமக்காரர். ஏன்னா கர்த்தர் உன் வீட்டை கட்டாராய் கட்டுகிறோட பெருசாக பிரயாசம் வருதா? கர்த்தர் உன் வீட்டை காவாராகிறது காக்கிறோடைய காவல் வருதா? இன்னைக்கு காவக்காரன் தூங்கிடக்கூடாது. ஒரு சமயத்தில் ஒரு இப்படி தான் ஒரு நல்ல ஒரு கதை சொன்னார், எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. ஒரு கலெக்டர் இடத்துல ஒரு வேலைக்காரன் வேலை பார்த்தார். அம்மா கலெக்டர் அம்மா ஒரு நாள் ஒரு பயணம் போகணும், அடுத்த நாள் ஃப்ளைட்டுக்கு போகணும். இவன் திடீர்னு ஓடியாந்தான் காலையில், அம்மா அம்மா இன்றைக்கி நீங்கள் போகக்கூடாதுன்னா. ஏன்னாங்க, நான் ஃப்ளைட்டு நொறுங்கி விழுகிற மாதிரி கனவு கொண்டேன்னா. அவங்க பேசாமட்டாங்க. அதே போல் பயணம் நின்று போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து பேப்பரை பார்த்தாங்க, அந்த ஃப்ளைட்டு நொறுங்கி விழுந்துருந்துச்சு. இந்த வேலைக்காரனை கூப்பிட்டாங்க. எல்லோரும் சொன்னாங்க, உனக்கு பெரிய வெகுமதி கொடுக்க போகிறாங்க, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா, உன்னை பாராட்ட கூப்பிட்றாங்கண்ணா. அங்கே வரணும்னு என்ன சொன்னாங்க, நீ டிஸ்மிஸ்னாங்க. ஏன் தெரியுமா? காவக்காரன் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. தூங்குனா என்ன வரும்? கனவு தான் வரும். கனவுல வர்ற காரியம் நடந்துருமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கணும்? குறைக்க மாட்டாத நாய்களாக இருக்கக்கூடாது. யோவான் ஸ்நானர் பாருங்க, தலையே போகும்னு தெரியும், சிறைச்சேதம் பண்ணப்படுவான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை கொண்டு போய் எங்கே வச்சாச்சு? சிறையில் இருந்தான். சிறையில் இருந்தான் சரி, சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவன் குலைச்சிக்கிட்டு தான் இருந்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களுக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள துணியாதிருங்க. உங்கள் லஞ்சம் வாங்காமல் இருங்க, உங்கள் சம்பளம் போதுன்னு இருங்க. குலைக்காமல் இருந்தானா? இன்னைக்கு நாமளாக இருந்தால் சரி. பிரசங்கம் இப்படி பண்ணக்கூடாது பிரதர். அன்பு ஆண்டவர் கண்ணீரை தொடைப்பாருங்க. நாம் தகுதி இருந்தா நாம் எப்பவும் என்ன செய்யணும்? பாடுவே பரமசமாகுவே பரந்தோடும் இல்லை. பாடுவே பரமசமாகுவே பரந்தோடும் இல்லை. நிலை கலங்கினார் வாழ்கையில், அலையலையாய் துன்பம் வந்து நிலை கலங்கினார் வாழ்கையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கத்தனை பாடுவே பரமசமாகுவே பரந்தோடும் இல்லை. நாம சொல்லிட்டே தான் இருக்கணும். பாடுகள் அனுபவிப்பேர் பரலோக தேவனுக்காய். பவுல் சொல்றாரே, நான் கிறிஸ்துவின் மேன்மையை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன்.
எல்லாத்தையும் இழந்தாராம். இயேசுவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன்கிறார். இன்னைக்கு நாம் என்னத்தை இழந்திருக்கோம்? அன்னைக்கு பேர் வேண்டாம், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன விடுப்போம்? நான் கேட்குறேன், என்னத்தை விட்டு வந்தார்? ஒரு போட்ட படகையும் அதை தைக்க மாட்டேன், அது வலையை விட்டு வந்திருப்பார். விட்டுட்டு வந்து எதை கொடுத்து வந்தார்? அவர் நமக்காக எதை விட்டார்? மேன்மையை வெறுத்தார், தாழ்மையை தரித்தார், எல்லாவற்றையும் தமக்காக கொடுத்தாரு. தன்னையே கொடுத்தார். அதை விட வேறு என்ன கொடுக்கணுங்க? நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் என்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ, தம்முடைய இரத்தத்துக்கு கிரயமாய் நம்மை கொண்டாரோ, வேதம் சொல்லுதில் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அநேக சகோதரர்களை அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவாத்தான் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோமா? நமக்கு பாடுகள் வரும். யோவான் ஸ்நானனோட பாடு வந்துருச்சா? பேதுருவோட பாடு வந்துருச்சா? பவுலோட வந்துருச்சா? பவுலை கல்லறிஞ்சு நாய மாதிரி இழுத்து கொண்டு வெளியே ஓட்டான். நம்மளை அப்படியா ஓட்டான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னான், சப்பானி நடந்த உடனே அப்போதுல 14:8 போய் பிரசங்கம் பண்ணார் பவுல். பர்னபாவோட இருந்து பார்த்த உடனே அந்த சப்பானி எந்திரிச்சு நடந்துட்டான். உடனே சொன்னாங்க, பர்னபா பார்த்தப்பா நீ யார்? மெர்க்குரி, ஜூபிட்டர். பிரசங்கத்தை நடத்துகிறவன் ஜூபிட்டர், மெர்க்குரின்ட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லா மாலையும் இடந்து பவுலுக்கும் பர்னபாவுக்கு போடட்டாங்க. இவன் வஸ்திரத்தை குறித்து, ஐயோ என் ஜனங்களை இப்படி செய்யாதீங்கப்பா, இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஜனங்களுக்குள்ளே ஓடினான். அதே ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவனை கல்லால் எரிஞ்சு நினைஞ்சாங்க. வெளியே இழுத்துட்டு போய் நாயை அடித்து போட்ட மாதிரி போட்டான். அப்புறம் எந்திரிச்சு வந்தான். அப்போஸ்தலர் 5:41 பார்க்கிற பேதுரு அவமானத்தை ஏற்றுக்கொண்டு எப்படியா அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு நாங்கள் சும்மா இருக்க முடியல. இன்றைக்கு நீங்களும் நானும் குறைக்கிற நாயாக இருக்கணும். நாய் வாங்கும்போது எப்படி வாங்குவோம்? காதை பிடிச்சி என்ன செய்வோம்? தூக்கி பார்ப்போம். சொரணை இல்லாட்டா வாங்குவோமா? ஒரு நாய் வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்க, ராஜபாளையத்துக்கு போகிறீங்க. ராஜபாளையத்தில் ஒரு நாய் வாங்கினேன்னா காதை பிடிச்சி என்ன செய்வீங்க? தூக்கி பார்ப்பீங்க. அப்போ தான் வீ அப்படின்னு சொன்னால் ஓ சொரணை இருக்குன்னு அர்த்தம். குலைக்காத நாயாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கி நீங்களும் நானும் நமக்கு அறிவை கொடுத்துருக்கார், கல்வியை கொடுத்துருக்கார், ஞானத்தை கொடுத்துருக்கார், ஜீவனை கொடுத்துருக்கார், ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் நானும் எதுக்கு அவருக்கு நன்றி உள்ளவளா குலைக்கிறவங்களா? நன்மையை நன்மைன்னு சொல்லணும், தீமையை தீமைன்னு சொல்லணும். அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், அவருடைய காவற்காரர்கள் ஒன்றும் அறியாத குருடன், தெரியாத போல இருக்கக்கூடாது, கண்டு காணாதவனாக இருக்கக்கூடாது. அதே போல் அவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாம்? தூக்க மயக்கம் நித்திரை பண்ணுகிறவர்கள், குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அது மட்டுமல்ல, திருப்தி அடையாமல் இருக்கு. 11ஆம் வசனம். பெருவயிற்று. இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை, திருப்தி இருக்காது. ஆண்டவருக்குள்ளே வந்தவனுக்கு திருப்தி அடைய கற்றுக்கணும். மற்றவங்கள பார்த்தா ஐயா அவருக்கு இப்படி இருக்க இப்படி இருக்க, நமக்கு கொடுத்துருக்க இடத்துல நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு திருப்தி? இருக்கிற மனைவியிட்ட திருப்தி இருக்காது, இருக்கிற புருஷன்ட்ட திருப்தி இருக்காது, இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. பக்கத்து வீட்டை பார்த்தா ஐயா அவங்க இப்படி இருக்கா, இவங்க இப்படி இருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது போதும், உங்களுக்கு உள்ளது போதும் என்று இருங்கள். வேதம் அழகா சொல்லுது, போதும் என்ற மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயம் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஒரு நாள் போதுங்கிற மனம் நமக்கு வந்துருச்சா? கொடுத்திருக்கிறது போதும், உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா. யார்? கிதியோனுக்கு சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலம் தான்ப்பா, அதோட நான் உன்னை அனுப்புகிறேன். ஏன்னா நமக்கு போதுங்கிற மனம் வேணும், திருப்தி வேணும். நம்ம அநேக நேரம் பாடல, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் கெடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை
பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. போதும் என்ற மனம் இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கா? எவன் கொடுத்து பாருங்க, போதும், திருப்தியில். என்ன இருந்தாலும் சரி, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, எது நம்ம கொண்டு போகிறதும் கிடையாது. ஆனால் ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம். காண்கிறதுனால் கண் என்ன செய்யற? திருப்தி ஆகிறதுல. கேட்கறதுனால் செவிகள் நிரப்பப்படுறதும் கிடையாது. பார்த்த உடனே கண்ணா போதும் பார்த்தாச்சு, திருப்தி அடைஞ்சிருக்கா? கேட்டது போதும் காது திருப்தி அடைஞ்சிருக்கா? நாம் இன்றைக்கி செயல்பட வேண்டியது என்ன? ஐயா, முதலாவது நான் சொன்னேன், குலைக்கணும். நாம் குலைக்கிற நாயாக இருக்கணும், பாதுகாக்கிறவங்களா இருக்கணும், தூக்க மயக்கம்லாம் இருக்கக்கூடாது, நித்திர மயக்கத்தோடு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் திருப்தி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவனுக்கு பதில் நாம் கொடுக்கணும். அவர் நம்மளை இந்த பூமியில் நம்பி சில பொறுப்புகளை நம்மகிட்ட கொடுத்துருக்கார். நாம் உட்காந்து தூங்கிடக்கூடாது. அதனால தான் எபேசியர் சொன்னா, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆமா, தூங்கிட்டு தான் எந்திரிக்கணும்ல. சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன தான் சரி, எனக்கு என்ன தூக்கம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும். அப்போ உன் தரித்திரம் எப்படி இருக்கும்? வறுமை வழிப்போக்கனை போலவும் தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வீட்டுக்குள்ள வருமா? குடியனும் போஜன பிரியனும் தரித்திரனாவான், நித்திரை பிரியர், சுபாவ பிரியர், பல பிரியர்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எந்த பிரியராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காய் எதையாயிரம் சாதிக்கணுங்கிறதுக்கு ஒன்னை என்னை தான் தேடுறார். எசேக்கியேல் வாசிக்கிறோம்ல, சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நம்ம பாடுறோம்ல, என் நேசு முல்லை தேடுகிறார், இடம் உள்ள மகனே உன் உள்ளத்தில். என் நேசு முல்லை தேடுகிறார், இடம் உள்ள மகனே உன் உள்ளத்தில். உலகத்தில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகலருக்கும் சொல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு என்ன செய்யும்? வரும். இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சா? இன்னும் சொல்லப்படலை. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிறவர்? நாம் நன்றியுள்ள நாயாக தான் குலைக்கணும்ல. நம்மளே ஒன்று திருப்தி அடையலையே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, நான் உமக்காக ஏதாவது செய்யணும் சுவாமி. இந்த பூமியில் எனக்கு ஜீவனை தந்தீங்க, தயவு பாராட்டினீங்க, இத்தனை வயசு வரைக்கும் என்னை பாதுகாத்து பராமரித்து வந்தீங்க. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்ங்கிற கேள்விக்கு நான் என்ன செய்திருக்கேன் நம்ம ஆராய்ந்து பார்க்க, நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக செய்வீங்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ண போவேன், யார் வீட்டையும் தட்ட மாட்டேன். அதில் வர்ற காணிக்கை எடுத்து இந்த தொலைக்காட்சி ஊழியம் எப்படியாவது சிலர் ரட்சிக்கப்படட்டுமே. எங்கள் சபையை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யவான்கள் சபை. 2 கண்ணும் தெரியாதவங்க, ஏழை மக்கள், ஒரு வேலை இல்லாமல் சாலை ஓரத்தில் நிற்கிறவங்க, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வேனுக்கு செலவு உண்டு. அது மட்டும் இல்லை, இவங்களை கூட்டிகிட்டு வந்து வெறும் ஆளாக சத்தியத்தை சொல்லி அனுப்ப மாட்டேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிட வச்சு திரும்ப அவங்கள கொண்டு விடும்.
ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை ஒரு மாதம் அழைத்து வர்றதுக்கு 16,000 ரூபா கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். அது மட்டுமல்ல, எத்தனையோ பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் கல்விக்கு உதவலாம். ஏன்னா அப்பா அம்மா கண்ணு தெரியாமல் போயிட்டாலும் அந்த பிள்ளைகள் படிக்கணும். அவர்கள் என்ன செய்யணும்? வருங்காலத்தில் கல்வியில் வளர வேண்டும். அதற்கென்று எத்தனையோ காரியங்கள் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினா என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு இறக்க வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஆமாம், அவங்களே பண்ணிடுவாங்க. அவங்களே பண்ணினா நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டியதில்லை, கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு கண்பானவர்களே, நீங்களும் வந்து பார்க்கலாம், தாராளமாக வாங்க. எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் பண்ணிட்டு வாங்க, நானே உங்களுக்கு காத்திருந்து கூப்பிட்டு வந்து எல்லாம் காட்டுறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கலாம். வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். எதுக்குன்னா ஆயத்தப்படுத்துறதுக்கு இல்லை, நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாங்களே வந்து கூப்பிட்டு வந்து திருப்பி உங்களை அனுப்பிவிடுற வரைக்கும் இருப்பேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி உதவ பிரதர்? இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்குது. அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா தான் என்ற விவரம் கேளுங்க, அதற்கென்று வழியும் உண்டு சொல்லுகிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் 10லேருந்து 5க்குள்ளே தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளில் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் மட்டுமல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கிறவர்களாய் மாற வேண்டும் சுவாமி. நாங்கள் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறணும். மற்றவர்களையும் தைரியப்படுத்த வேண்டும். எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உணர்வை கொடு. உடைய ராஜ்யத்தில் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்துல நாங்கள் வெளியே நின்று விடக்கூடாது, புறம்பே இருந்து விடக்கூடாது சுவாமி. உம்மோடு இருக்கிற பாக்கியத்தை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். சில வேளை குடும்பத்தில் பிறரிடத்தில் சொல்ல முடியாத வேதனையோடு இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை மனைவி புரிந்து கொள்ளாத வாழ்க்கையில் ஏதோ ஒரு வீட்டிற்குள்ளே இருப்பது போல இருக்கிற எத்தனையோ பேருண்டு, அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் மகளுக்கு ஒரு திருமணம் நடக்குமா என்று கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நல்ல நன்மைகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.